நம்ம 2.9 எக்ஸசைஸ் செய்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் எதுன்னு சொல்லவே நீங்கள் அதை சால்வ் பண்ணால் போதும். உங்களுக்கு அது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 2.55 செய்கிறதுக்கு என்ன வேணும்னா, ஆல்ரெடி பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அண்ட் செகண்ட் ஃபார்முலா ரெண்டு தேவை. அதாவது என்னென்னா 1 + 2 + 3 வரிசையாக 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதோ சம் நம்பர்லேருந்து முடிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா n+1/2 அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நம்பர் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா இதை நம்ம எல்லுன்னு தான் எடுக்கணும். ஏன்னா என்னன்னா கவுண்டிங்னு சொல்லுவோம். இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ இங்கே 10ஆ இருந்தால் n 10ஆ இருக்கும், கவுண்டிங் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆட் நம்பர்ஸ்னால நமக்கு 2 தான் மிடில் வேல்யூவாக இருக்கும். அப்போ இதில் பர்டிகுலராக எல் கவுண்டிங்னு சொல்ல முடியாது. எல்லுன்றது லாஸ்ட் டேர்மாக தான் இருக்கும். இத்தனை நம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? எல்லுன்னா கடைசி நம்பர். ஏன்னா இது என்னது டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கவுண்டிங்காக வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3 நம்பர் இருக்குது, ஆனால் என்ன இருக்குது 5ன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே 3 நம்பர் 3ன்னு தான் வந்திருக்கு. அதனால தான் நம்ம இதை என்னாவும் இதை எல்லாவும் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்யணும் அப்படின்னா, l+1/2 the whole square. ஓகேவா? ஓகே, இதே இது 1 + 2 + 3 + etc. up to n ஆட் நம்பர்லேயே n டேர்ம்ஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா n², ஜஸ்ட் n² கொடுத்துருக்க நம்பர் அப்படியே ஸ்கொயர் பண்ணால் அதுதான் ஆன்சர். இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் இப்போது இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் 1 + 3 + 5 + etc. up to 40 terms. நான் சொல்லிட்டேனா n terms, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்ததுனால ஃபார்முலா என்னது n² = 40². 4 4 16 00. ஸ்கொயர்னா இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இதை 00 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 + 4 + 6 + etc. up to 80. எப்போவுமே நல்லா பார்த்துக்கோங்கப்பா, ஒரு டேர்மோட மல்டிபிள்ஸில் இருந்துச்சுன்னா, இப்போ இதில் 2 டேபிள் இருக்குது, இப்போ இதே போல் இருந்துச்சுன்னா இது 3 டேபிள்னு அர்த்தம். ஸோ ஏதாவது மல்டிபிள்ஸில் இருந்துச்சுன்னா அதை 2வை காமன் எடுத்துங்க. எந்த நம்பர் இருக்கும் 2வோட மல்டிபிள்னா 2வை காமன் எடுங்க, 3யோட மல்டிபிள்னா 3யை காமன் எடுங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடச்சிருன்னா திருப்பி ஒரு நேச்சுரல் நம்பர் கிடச்சிரும் 40. 80ல் 2வை காமன் எடுத்தால் 40. இப்போ 2 × தட் நம்பர்னு இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோம். என்னது 1லேருந்து வரிசையாக இருந்த நம்பர் என்னது தட் நம்பர் +1 / 2. இதை கேன்சல் பண்ணால் அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? 1640 இதுதான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சதா? என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் 2வை காமனாக எடுக்கிறோம், தென் 2 × தட் நம்பர்னு இருக்குது. அது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், 40 41/2ன்னு ஆன்சர் கொண்டு வரும். ஓகே, இதுவும் சேம் ஆட் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க. எல் கொடுத்தா ஃபார்முலா என்னது l+1/2 the whole square. 55 + 1/2 the whole square. இந்த இது ஃபுல்லுமே ஃபார்முலா மெத்தட் தான், ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணாலே ஆன்சர். Two 2s are 4, 8 2s are 16, 28². ஓகேவா? 28 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுதோ அது ஆன்சர் இருக்கும். 784. ஓகே, 2.9 எக்ஸசைஸ் எந்த சம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த சம் மட்டும் பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் வச்சு எப்படி செய்யலான்றதை நம்ம இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.